to Exoplay, a new gameplay video. இனி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்டில் ஹவுஸ் மேக்கிங் வீடியோ பார்ட் 2. இதில் வந்து ஒரு சில மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு என் வீட்டை ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். இதெல்லாம் காமிச்சிட்டேன். நீங்கள் பார்ட் 1 வீடியோ பார்க்கலன்னா பார்ட் 1 வீடியோ பாருங்கள். இதெல்லாம் நான் வச்சுட்டேன். ஒரு எரி கருகிற மாதிரி சத்தம் கேட்கும். ஸோ இதுதான் சைடில் ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு அப்படின்ட்டு காமிக்கிறேன். இதான் இதில் வந்து ஒரு சில மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்கேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே போயிட்டு கீழே இங்கே பெட்டு கீழே தான் அதே தான் இங்கே ஃப்ரேம் ஆகி போட்டிருக்கேன். இது ஒரு காரணத்தோட, அது என்ன காரணம்னா இப்போ இங்கே வந்து ஒரு ஈவனை போட்டு வச்சுருக்கேன். வந்து இங்கே பார்த்துக்கலாம். இதை ஓப்பன் பண்ணிட்டு இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணோன்னா ஒரு சத்தம் கேட்கும். அதுக்கப்புறமா இங்கேருந்து கீழே போயிட்டு அவ்வளோதான். இப்போ வந்துட்டோன்னா நம்ம ஒரு சீக்ரெட் பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இருந்தால் நல்ல லாக் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு இது காமிச்சிடுறேன். இது வந்து உங்களால் என்னென்னு கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா நீங்கள் கண்டுபிடிங்க. நான் ஒரு சில பேராக தான் கண்டுபிடிக்க முடியும். அது போக்கிமான் ஃபேன்ஸாக தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போ இங்கே போயிடலாம். வந்து ஒரு கம்ப்யூட்டர் இது வந்து இந்த மவுஸ்லாம் கிளிக் பண்ணி நாமளாக செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறமா வர வீடியோஸ்லாம் நம்ம இது பண்ணலாம். அதுக்கப்புறமா இங்கே புக்ஸ்லாம் இருக்குது. இப்போ இதுதான் ஒரு பெரிய மாற்றம். இதுதான் என்னோடய ஷூட். இதை வச்சு தான் பறப்பேன், குறிப்பேன், தாவுவேன். அவ்வளோதான். சரி வாங்க, இந்த செகண்டரி பேஸ் அவ்வளோதான். இப்போ மேலே இங்கேயும் டோர் கனெக்ஷன் வச்சுருக்கேன். இது வீடியோவில் போடலான்னு நினச்சேன், ஆனால் லென்த் அதிகமாக போனதுனால சரியாக போட முடியல. இப்போ இப்போ நம்ம யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். இப்படி போட்டு கொஞ்சம் தெரியாது, அதனால தான் அங்கே எனக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான். இதான் உங்களுக்கு பக்கத்தில் காமிச்சதா சொல்லலை. இது வந்து எனக்கு பார்க்கறதுக்கு வந்து ஒரு F1 கார் மாதிரி இருந்துச்சு. அந்த F1 கார் செஞ்சேன். இது வந்து ஒரு F1 கார், ஓகேவா? புதா F1 கார். அடுத்தது நான் வேறு என்னென்ன செஞ்சுருக்கேன்னா, இங்கே ஒரு நெடல் போட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி. சரி, க்ளோஸ் பண்ணுமா? இது ஒரு நெடல் போட்டு தான் தெரிஞ்சுருக்கேன். இப்போ இது வந்து என்னோட பழைய சூப்பர் மார்க்கெட். இது ரொம்ப நாளாச்சு இதை பார்த்து. இங்கே வந்து பொருட்கள்லாம் வச்சுருந்தேன். ஒரு பிளாஸ்ட் ஆனதுனால இந்த இடம் ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்குமா மறுபடியும் கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கீழே போயிட்டு குஞ்சு வரை போகிற மாதிரி இருக்கும். சரி, இப்போ நைட்டாக போது ஜாம்ஸாக போதான் வச்சுக்கிறீங்க. அப்பயா ஜாம்ஸாக தான் என்ன ஒன்றும் பண்ணாது. ஏன்னா இப்போ நான் இது அன்லிமிட் மோடில் இருக்கேன். இது வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, ஓகேவா? இது வந்து ஒன்று நினச்சி செஞ்சேன், இது வேறு மாதிரி ஆயிடுச்சு. இது சும்மா சுற்றுறதுக்காக. அதுக்கப்புறமா இது நல்லா என்னன்னு தெரியும். இதான் போக்கிபால் அங்கே செகண்டரி பேஸில் ஒன்று வச்சுருக்கேன். அதான் இதை வச்சு நான் டார்கில் ஷூட் பண்ணுற மாதிரி சும்மா வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இங்கே டிக்கெட்டு அதெல்லாம் விற்கிற மாதிரி. இது வந்து ஒரு ஜெயின் பி. அது மாதிரி இது உங்களுக்கு வந்து சும்மா பண்ணேன். இது ஒரு கத்தி. உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி பாருங்கள். சும்மா இப்படி தான் வச்சு இதுதான். இது சும்மா ரோடு மாதிரி வச்சுருக்கேன். எடுத்துக்கல வச்சுப்போ அச்சுப்போ அவ்வளோதான். இப்போ இந்த பிரிட்ஜெல்லாம் கட்டிட்டு இருந்தேன். இது பிரிட்ஜில் ஒரு ரோடு அதுக்கப்புறமா இப்போ ஒயிட் கலர் நமக்கு தேவையில்ல. ஒயிட் கலர் தேவைப்படும், பிளாக் கலர் தேவைப்படும், எல்லோ கலர் தேவைப்படும்.
சாஃப்லான் தேவைப்படும். அவ்வளோதான். இப்போ இது நல்லா நீட்டாக வர வரைக்கும் செய்யணும். இது கொஞ்சம் பொறுமை தேவைப்படுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நாங்கள் காமிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் இதில் வந்து நான் புதுசாக கற்ற போகிறேன். அது என்னன்னா ஒரு ஹவுஸ். எனக்கு ரொம்ப நாள் கற்றணும், அது வீடியோ போடணும் ரொம்ப நாள் ஆசை. இப்போ ஆசையை நிறைவேற்ற போகிறேன். ஜாம்ஸ்லாம் ரெண்டு பார்த்துருக்காங்க. ஸோ ஓகே. பிளாக் கலரில் என்ன பிரச்சனைனா ரொம்ப ஓவர் பிளாக்காக இருக்கும். அதான் ரோட் பிளாக் கலரில் இருக்கும், மண் ரோட். அதனால தான் இதை இப்படி வச்சுருக்கேன். இந்த ஜாம்பிஸ் பையன் வந்துட்டாங்க. அவ்வளோதான். இப்போ இங்கே ஃபுல்லாக பிளாக் கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்களும் பண்ணலாம். நான் காப்பி அடிக்காதீங்கன்னு தான் சொல்ல மாட்டேன். நீங்கள் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் மாற்றம் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா எதுலன்னு பண்ணி பண்ணலாம். நான் சொல்லட மாட்டேன். இப்போ எல்லாம் கொஞ்சம் வந்து பார்க்கறதுக்கு வந்து இந்த பிளாக் கலரில் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு டிசைன் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு பிடிக்கல இல்லைனா ரொம்ப நேரம் போகுதுன்னா நீங்கள் ஈஸியாக கூட வச்சுக்கலாம், ஃபுல் பிளாக்காக வச்சுக்கலாம். நான் பிளாக் வச்சுட்டேன். இங்கே ஒயிட் வைக்க வேண்டியது. இங்கேயும் இது செய்யறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் போகுது. எப்படா இவ்வளோ ஐநூறு ஃபார்ம் ஆனாங்க? ஆனால் எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் எனக்கு அப்பத்துலேருந்து கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையும் நான் உடச்சி விட்டுட்டேன். அது எப்படி இதுங்கெல்லாம் வராங்கன்னு தெரில. சரி, ஃபஸ்ட்டு இந்த வீட்டை நம்ம அதாவது இந்த பிரிட்ஜு கட்டுறது வேணால் நம்ம ரொம்ப நேரம் ஆகுது. ஆனால் இந்த பிரிட்ஜில் ஒரு இது பண்ணணும், அது வேணால் உங்களுக்கு காட்சி. எப்படின்னா மேலே வந்து ஸ்பான் ஆகுறாங்க தெரியல. நான் எல்லாம் வந்து வீடியோ போட ட்ரை பண்ணேன். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு மாற்றம் பண்ண போகிறோம். என்னன்னா அது வந்து என்னென்ன தேவைப்படும்னா இந்த கலர் ஓகே. இது ஒன்று. அதுக்கப்புறமா இருக்குமே இது ஒன்று. அதுக்கப்புறமா லைட்டு இது ஒன்று. அவ்வளோதான். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிப்போம். இப்போ வந்து நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டு பண்ணுறதுக்காக இப்போ வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி வைக்கணும். இது மியூசிக்கல் இதுவா? இவ்வளோ ரைட் இங்கே இருக்கு. இப்படி பண்ண இது வந்து ஒரு காரணத்துக்காக தான் வச்சுருக்கோம். இது கொஞ்சம் பக்கத்துல நீங்கள் தள்ளி பள்ளட்டம் இதுதான். இங்கே வந்து எதுக்குன்னா இங்கே நமக்கு இப்போ நைட்டில் இப்போ ஆனாக இருக்கணுமே. மறந்தே போயிட்டேன். இந்த மேலே வந்து கிளிக் பண்ணி விடணுங்க. சுத்தமாக மறந்தே போயிட்டேன்.
அவ்வளோதான். இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் அளவுலாம் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இது கொஞ்சம் வெக்கமாக பார்த்து வைங்க. உங்களுக்கு 1-2 வேலையாகும். இது மாதிரி கண்டிப்பாக மறக்காமல் ஆன் பண்ணி விட்ருங்க. இது என்ன பண்ணுன்னா காலைல சரி இது மட்டும் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு டெமோ காட்டுறேன். இப்போ தான் எரியுதா? இப்போ நம்ம தூங்கி போயிட்டு ஏறிட்டு வந்துடலாம். எதுக்கு நம்ம அங்கேயும் போகணும்? பெட்டே இங்கே இருக்குது. இது வந்து எல்லாமே அன்லிமிட். அதனால் என்ன வேணால் எடுத்துக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், மைனிங் கூட பண்ணலாம். ஸோ அதுதான். இப்போ எரிஞ்சிட்டு இருந்த லைட் எல்லாமே ஆஃப் ஆகிருக்கும் பார்த்தீங்களா? ஐயோ இப்போ நான் இதை ஆஃப் பண்ணேன். இந்த மாதிரி இருந்தாலும் இதுவாகும். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக பண்ணிட்டே இருக்கணும். ஆனால் வீடு ஓகே வாங்க மட்டும் முடிச்சிடலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகக்கூடாது. ஏன்னா லென்த்தாக போச்சுன்னா எடிட்டிங் பண்ணி கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஆமாம் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லவே மாட்டேன். இந்த போக்கிமான் ஹவுஸ் செய்யறதுக்கு வந்து இது நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம். அதனால் கொஞ்சம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் அமுச்சு விடுங்க. ஓகேவா? பார்த்து லைக் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணு. அவ்வளோதான். இல்லை கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அதையும் பண்ணிவிட்டு இதையும் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். டீப்பர் பையனால் அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த பிரிட்ஜை மேலே இன்னும் கட்ட வேண்டியது இருக்குது. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வச்சாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அதனால் இந்த வீடியோவை தான் இதோட முடிச்சுக்கலாம். இன்னும் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதனால தான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அதனால் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம போட்ட வீடியோ நீங்கள் வரும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். சரி இப்போ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஓகே இப்போ இது மட்டும் முடிச்சுவேன். ஓகே அவ்வளோதான். இந்த சாங்ஸ்லாம் மட்டும் அடிச்சுட்டு அவ்வளோதான். ஆமாம் இதே எப்படி செஞ்சேன்னு சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி பிரிட்ஜு மாதிரி கட்டி எனக்கு இந்த மாதிரி தோணுச்சு நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சரி ஓகே இப்போ டைம் இது வேறு ரொம்ப நேரம் போகுது. அதனால் இந்த வீடியோ நான் இதோட கட் பண்ணிடுறேன். ஓகே இப்போ இன்னும் இந்த வீடியோவை நான் டெவலப் பண்ணுறேன். இன்னும் இந்த பிரிட்ஜை ரொம்ப ஹைட்டாக ஒரு பிரிட்ஜு போகுது அதை யோசித்து இன்னும் ஹைட்டாக போயிட்டு அதுக்கப்புறமா தான் பண்ணணும். ஏன்னா அதுக்கு ரொம்ப நேரம் டைம் ஆகும். அதனால தான் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்களை வீடியோ பார்வது நான் உங்களுக்கு ப்ளே